தர்மபுரி அருகே துர்க்கையம்மன் கோவிலில் பணி செய்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி என்பவருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். துர்க்கையம்மன் கோயிலில் திருப்பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை கோவிலுக்குள் நுழைந்த இளைஞர் தரமாறி வெட்டிவிட்டு கருவறைக்குள் நுழைந்து பூட்டிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி நகரில் உள்ள குமாரசாமிப்பேட்டையில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயில்கள் உள்ளன. இன்று காலை வழக்கம்போல் கோயில் நடை திறந்து ஊழியர்கள் தூய்மை பணி செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலில் ராஜேஸ்வரி வயது 55 என்ற மூதாட்டி கோயிலுக்குள் தூய்மை பணியில் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென காவலர்கள் அணியும் காக்கி சட்டை அணிந்த இளைஞர் பெரிய கத்தியுடன் கோயிலுக்குள் நுழைந்து வேலை செய்து கொண்டிருந்த ராஜேஸ்வரியை திடீரென கத்தியால் தலை, கழுத்து, காது, கை உள்ளிட்ட 13 இடங்களில் வெட்டியுள்ளார். இதில் சற்றும் எதிர்பாராத ராஜேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் கோயிலுக்குள் சென்று பார்த்தபோது கத்தியை காட்டி அனைவரையும் துரத்தியுள்ளார். அனைவரும் பயந்து கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். கூட்டமாக வந்தபோது மக்களை பார்த்து திடீரென ஓடிய அந்த இளைஞர் கோயிலில் கருவறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த ராஜேஸ்வரியை அங்கு இருந்தவர்கள் தர்மபுரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உடனடியாக ஊழியர்கள் தர்மபுரி நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கோவிலின் கருவறையில் இருந்த இளைஞரை அவரை பிடித்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். விசாரணையில் அந்த இளைஞர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்தவர் சித்தி விக்னேஷ், வயது 25 என்பது தெரியவந்துள்ளது. இவர் தலைமை காவலர் உடையில் கத்தியுடன் பல இடங்களில் சுற்றி திரிந்தது தெரியவந்துள்ளது. மேலும் இவர் போதையில் இருந்துள்ளார். இவர் வேறு ஏதேனும் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளாரா, எதற்காக கோயிலில் சென்று மூதாட்டியை வெட்டியுள்ளார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் பிரசித்தி பெற்ற கோயிலில் கத்தியுடன் சென்று மூதாட்டியை வெட்டிய சம்பவம் குமாரசாமிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.